வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பரோட்டா. ஸோ யூஸ்வலி பரோட்டா மைதா மாவில் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி மைதா மாவு அப்புறமா கோதுமை மாவு ரெண்டுமே கலந்து செய்யப்போகிறோம். ஸோ இது நீங்கள் வீட்டு பரோட்டான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பரோட்டா செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். இங்கே ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா மாவு பிசைகிறதுக்கு தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் உப்பு ரெண்டு மாவையும் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா பரோட்டா எப்படி திரட்டுறதுன்னு இப்போ நம்ம இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். சைட் பை சைடு நான் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நெய் உருகி நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை தேவையான அளவுக்கு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுற கல்லில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் எண்ணெய் கலவையிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தடவிடலாம். இது நீங்கள் கவுண்டர் டாப்பில் வேணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தடவிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச மாவை எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கலாம். இது ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. பட் நல்லா எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக். நம்ம பரோட்டா மாஸ்டர் மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ரெகுலராக நம்மளே இது மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம வீட்டிலேயே லேயர் லேயரான பரோட்டா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது நம்ம மெல்லிஸாக நீட் வாட்டத்தில் கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது நான் எவ்வளோ மெல்லிஸாக திரட்ட முடியுமோ திரட்டிட்டேன். இது இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொண்டுட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம நெய்யும் எண்ணெய் கலந்து வச்சுருக்கிறதுலேருந்து ஜஸ்ட்டு கையில் தொட்டு மேலே அது தடவி விட்டுறலாம். இந்த நெய்யும் எண்ணெயோட பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு அப்புறமா லேயர்ஸாக பிரிஞ்சு கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நல்லா தாராளமாக மேலே நல்லா தடவி விட்டுக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு விரலால் அது எல்லாமே ஒன்று சேர்த்துருங்க. அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஷேப் வரலன்னா கூட பரவாயில்லன்னு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே நல்லா கையால் கிட்ட தள்ளியாச்சு. இப்போ இது நம்ம சுருட்டி ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் சுருட்டி எடுத்துக்கலாம். இதை பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு 1/2 hour சுடுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற நெய்லாம் நம்மளுக்கு அப்புறமா லேயர்ஸாக பிரிஞ்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு லார்ஜ் குவான்டிட்டிஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறீங்கன்னா கூட இதே மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் வேணும் போது நீங்கள் எடுத்து அதை பரோட்டாவாக பண்ணி நீங்கள் சுட்டு எடுத்து கொடுத்துடலாம் சூடாக. ஸோ இப்போ நான் மீதி உள்ள மாவை கூட அதே மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது மொத்த மாவே இதே மாதிரி பண்ணியாச்சு. அப்புறமா இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த நெய்லாம் அந்த சுருளில் நல்லா செட் ஆகிடும். அப்புறம் 1/2 hour கழிச்சு நம்ம சப்பாத்தி பரோட்டா எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எண்ணெய் கலவை எடுத்து லேசாக நம்ம சப்பாத்தி கல்லில் எதில் திரட்டணுமோ அதில் வச்சு இது எடுத்து நீங்கள் கையாலே ஜஸ்ட் அடை மாதிரி தட்டிக்கோங்க போதும். ஏதோ ஒரு சப்பாத்தி திரட்டுற மாதிரிலாம் திரட்ட வேணாம். ஜஸ்ட் அடை மாதிரி நீங்கள் ரவுண்டாக திரட்டிக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பரோட்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் அதை திரட்டி எடுத்துக்கலாம். மீன்ஸ் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இது நம்ம சுட்டு எடுக்கலாம். ஒரு சூடான தோசை கல்லில் நம்ம அந்த நெய் எண்ணெய் கலவையை தடவி விட்டுறலாம். அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க பரோட்டாவை இதில் போட்டு நம்ம இப்போ சுட்டு எடுத்துடணும்.
இங்கே பாருங்கள், அது பரோட்டா வேகுது. இப்பயே பாருங்கள் நல்லா நம்மளுக்கு லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஸோ இது நம்ம நல்லா கையால் அமுத்தி விட்டோன்னா நல்லா பரோட்டா வந்து நல்லா விரிஞ்சு வரும். ஸோ பாருங்கள், சிம்பிளாகவே நம்ம பரோட்டா போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி மற்ற பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் லேயர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான லேயர்ட் பரோட்டா, அதாவது பரோட்டா கேரளா ஸ்டைல் பரோட்டா இல்லைன்னா வீட் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.